ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி நேற்றைய நரசிம்மர் பகுதி பாகம் ஒன்றினுடைய தொடர்ச்சி. இன்று இரண்டாவது பாகம். நரசிம்மன் என்றால் ஒளிப்புழம் என்று நேற்று சொன்னோம். நரசிம்மனிடம் பிரகலாதன் போல் நாம் பக்தி கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய பக்தியுடன் வழிபடும் பக்தர்களுக்கு நரசிம்மர் நன்மைகளை வாரி வழங்குவார். நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வந்தால் 8 திசைகளிலும் புகழ் கிடைக்கும். நரசிம்மரை மருத்யுவே ஸ்வாகா என்று கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், நரசிம்மரை மருத்யுவே ஸ்வாகா என்று கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்கும். அடித்தகை பிடித்த பெருமாள் என்றொரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறு வினாடியே உதவுவான் என்றுதான் இதற்கு பொருள். நரசிம்மர் வீற்றிருக்கும் ஆலயங்களில் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார். வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று சூரியன் மறையும் நொடியில், அதாவது பகலுமின்றி இரவுமின்றி மாலை அந்திப்பொழுதில் நரசிம்மர் அவதரித்தார். இதுவே நரசிம்ம ஜெயந்தியாகும். நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை உணர்த்துவதாகும். நரசிம்மர் வைணவ சமயத்தில் அதிகம் வழிபடக்கூடிய விஷ்ணுவின் அவதாரம் ஆகும். நேபாளத்தில் உள்ள ராஜோபாத்தியாயா பிராமணர்கள் நரசிம்ம அவதாரத்தை கொண்டாடும் வகையில் காட்மாண்டு பள்ளத்தாக்கில் ஆவணி மாதம் தேய்பிறை 5ஆம் நாள், அதாவது பஞ்சமி என்று ஸ்ரீ நரசிம்ம யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். இந்த மரபு 100 வருடங்களுக்கும் மேலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நரசிம்ம சுவாமி இந்தியாவெங்கிலும் வழிபடப்பட்டாலும், இந்தியா எங்கே பார்த்தாலும், இந்தியா பூரா வழிபட்டாலும், தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய 3 மாநிலங்களில்தான் இவருக்கு புகழ் வாய்ந்த தனி கோயில்களும் சிறப்பு வழிபாடும் அதிகமாக உள்ளது. தீராத வினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை தடுமாறியவர்கள், கிரகங்களின் தோஷத்தால் துன்புறுபவர்கள், கடன் தொல்லையில் கஷ்டப்படுபவர்கள் ஸ்ரீ நரசிம்மரை வணங்க துயர் நீங்கி சுகவாழ்வு பெறுவார்கள். நரசிம்ம அவதாரம் பற்றி கம்பர் தனது இராமாயணத்தில் ரணியவதை படலம் என்ற ஒரு படலம் அதை தனியாக சேர்த்து உள்ளார். இதை நினைவூட்டவே ஸ்ரீரங்கத்தில் கம்பர் தனது இராமாயணத்தை அரங்கேற்றிய பொழுது ஸ்ரீரங்க கோயிலில் சிங்கமுக மண்டபம் அமைக்கப்பட்டது.